இந்தா ப்ரோ. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கங்க்ராட்ஸ் தென்றல். ப்ரோ நீ கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துதான் ஆகணும். ஆகாஷ், மத்தவங்களுக்கும் கொடுத்துடலாம். சரி கொடுத்துடலாம். வா ப்ரோ. ஓகே ப்ரோ. போலாம். மச்சான் வா மச்சான். தென்றலோட மேரேஜ் இன்விடேஷன் செம்மையா இருக்குல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டிசைனை நான் தான்டா செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? பாத்தியா, தங்கள் நல்வரவை விரும்பும் ஆருயிர் நண்பன் சித்தி என்கிற சித்தார்த். நான் தான். எப்படி இருக்கு? ஆகாஷ் ப்ரோ என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு பாரு. டேய், கல்யாணத்துக்கு நம்ம கண்டிப்பா போயிடணும்டா. அதுவும் இல்லாம ஆகாஷ் மாப்பிள்ள தோழனா வேற வர சொல்லியிருக்காரு. அதனால நான் சீக்கிரமா போகணும். நான் கிளம்பும் போதே நீயும் வந்துரு. முக்கியமான விஷயம், கல்யாணத்துல எல்லா வேலையும் நாம தான் பண்ணணும். என்ன மச்சான், என்கிட்டயே பர்ஃபார்மன்ஸா? நீ இப்படிலாம் சிரிச்சு பேசிட்டா உன் மனசுல இருக்கிற வழி எனக்கு தெரியாது நினைச்சியா? படிச்சு படிச்சு சொன்னேடா, இன்னொரு வாட்டி தெண்டல் கிட்ட உன் காதல தெளிவா புரிய வையின்னு. கேட்டியாடா? இப்ப பாரு, பத்திரிக்கையை கொடுத்து கல்யாணத்துக்கு மாப்பிளத்தோட தான் வந்து நில்லுன்னு சொல்றான். இதெல்லாம் தேவையா உனக்கு? டேய், நீ தெண்டல் கூட சேரணும் நான் மட்டுமா ஆசைப்பட்டேன்? உன் அம்மாவும் தானடா ஆசைப்பட்டாங்க. எனக்காக வேணாண்டா, உனக்காகவும் வேணாம். அட்லீஸ்ட் உன் அம்மாவுக்காகவாவது தெண்டல் கிட்ட உன் காதல தெளிவா புரிய வச்சிருக்கலாம்டா. இத்தனை நாளா உன் ஃப்ரெண்டா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சுடா. ஆனா இப்ப வலிக்குதுடா. போடா. படிச்சு படிச்சு சொன்னேடா, இன்னொரு வாட்டி தெண்டல் கிட்ட உன் காதல தெளிவா புரிய வையின்னு. டேய், நீ தெண்டல் கூட சேரணும் நான் மட்டுமா ஆசைப்பட்டேன்? உன் அம்மாவும் தானடா ஆசைப்பட்டாங்க. எனக்காக வேணாண்டா, உனக்காகவும் வேணாம். அட்லீஸ்ட் உன் அம்மாவுக்காகவாவது தெண்டல் கிட்ட உன் காதல தெளிவா புரிய வச்சிருக்கலாம்டா. சித்து, சாப்பிடுவாப்பா. சித்து, அம்மா, தென்றல் ஆகாஷோட மேரேஜ் இன்விடேஷன் டிசைன் செம்மையா இருக்குல்ல? இந்த டிசைனை நான் தான் செலக்ட் பண்ணேன். இங்க பாருங்க, ஆருயிர் நண்பன் சித்து என்கிற சித்தார்த். என் பேரு மறக்காம போட்டிருக்காங்க பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏன் இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலையா? தென்றல் முதல் பத்திரிக்கைய
எனக்கு தான் கொடுத்தா. ஓ, நீ ஆல்ரெடி இந்த பத்திரிக்கையை பார்த்துட்டியா? அதான் எக்ஸைட் ஆக மாட்டேன்ற. பத்திரிக்கை பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குல்ல? அழுதுரு சித்து. மா, இப்ப உனக்கு அழணும்னு தோணுது இல்ல? அப்புறம் ஏன் சிரிச்சு சமாளிக்கிறேன்? நான் உன் அம்மாடா. நீ தென்றலை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு தெரியாதா? நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு தென்றல் மேல காதல் வச்சிருக்க. ஆனா இப்போ உன் காதலி தென்றலுக்கும் உன் ஃப்ரெண்ட் ஆகாஷ்க்கும் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரம் உன் மனசு என்ன பாடுபடும்னு உன் அம்மாவுக்கு நல்லா புரியுது. அதனாலதான் சொல்றேன், உன் மனசுல இருக்கிற துக்கம், வலி, கஷ்டம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லி வாய் விட்டு அழுதுரு சித்து. அதான் இப்போதைக்கு உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மா, நான் ராசியே இல்லாதவன். அதான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டிக்கு என்ன பிடிக்கல. நான் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அப்பா என்ன கண்டுக்கவே இல்லை. இப்ப நான் விரும்புற பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல. யாருக்குமே பிடிக்காத என்ன எதுக்குமா பெத்தீங்க? பேசாம பாட்டி சொன்ன மாதிரியே கருளே நான் அழிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லாதடா. நான் ஏன் ரேடியோல தென்றல் குரலை கேட்கணும்? அந்த குரல் ஏன் எனக்கு அவ்வளவு பிடிச்சு போகணும்? நான் ஏன் தென்றலை தேடி வந்து அவளோட சேர்ந்து எஃப்எம்ல ஒர்க் பண்ணணும்? அப்புறம் ஏன் நான் அவ கூட க்ளோஸா பழகணும்? அப்புறம் அவளுக்கும் ஆகாஷ்க்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சு நான் அவளை விட்டு விலகி போக அவ ஏன் என்ன நெருங்கி நெருங்கி வரணும்? இவ்வளவு ஏமா நடக்கணும்? நான் கூட தென்றலுக்கு ஆகாஷ் தான் கரெக்ட். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு பெருந்தன்மையா தான் நினைச்சேன். இப்பவும் அப்படித்தானே நினைக்கிறேன். ஆனா பத்திரிக்கையை பார்க்கும்போது செத்து போயிடலாம் தோணுதுமா. இனி தென்றல் எனக்கு கிடைக்கவே மாட்டால. நான் ஒரு முட்டாள்மா. தென்றலுக்கு ஆகாஷ்க்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கப்புறமும் நான் தென்றலை நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்ல. இது தப்புன்னு புத்திக்கு புரியுது, ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. சொல்லுங்க அத்தை, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, எப்பவுமே ஆபீஸ் ஒர்க் அது இதுன்னு பிஸியா இருப்பல்ல. சரி, சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பல்ல, அதனால தான் வர சொன்னேன். ஏமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? என்ன அத்தை இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேக்குறீங்க? என்ன விஷயம் கேளுங்க. இல்ல, ஆண்டாளம்மா எப்படி ஒன்னா அவங்க வீட்டுக்கு மருமகளா செலக்ட் பண்ணாங்க? ஏன் அத்தை திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இல்ல, அவங்க ரொம்ப வசதியானவங்க.
நீங்க என்ன மாதிரி மிடில் கிளாஸ். அவங்க பொதுவாவே எல்லார்கிட்டயும் தகுதி அந்தஸ்து எதிர்பார்க்கறவங்க. அப்படிப்பட்டவங்க உன்னை மருமகளா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குமோன்னு தோணுச்சு. அதனாலதான் கேட்டேன். பெருசா எந்த காரணமும் இல்ல அத்தை. ரேடியோல என்னோட குரலை கேட்டு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சாம், அவ்வளவுதான். தென்றல், என்னால இந்த காரணத்தை ஏத்துக்க முடியல. வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்குமோன்னு தோணுது. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? வேற என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னனே, அவங்க பொதுவாவே எல்லார்கிட்டயும் தகுதி அந்தஸ்து ஸ்டேட்டஸ்லாம் பாக்குறவங்க. தெரியல அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அவங்க தகுதி ஸ்டேட்டஸ்லாம் பாக்குறவங்க தான். ஆனா என்ன அவங்களுக்கு பிடிச்சதுக்கு என் குரல் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வகையில அந்த காரணம் உண்மையாதான் இருக்கும்னு நானும் நம்புறேன். என்னம்மா சொல்ற? எதை வச்சு அந்த காரணம் உண்மையா இருக்கும்னு நம்புற? ஆ, தெரியல. ரேடியோல என் ப்ரோக்ராம கேக்குற நிறைய பேரு என் குரலை ரசிப்பாங்க. அதுல கல்யாண வயசுல இருக்கிற பையனோட அப்பா அம்மா எனக்கு கால் பண்ணி, என் பையனை கட்டிக்கிறியாமா, டௌரிலாம் எதுவும் வேண்டாம், என் வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியான்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுல உள்ள பல பேரு ரொம்ப ரொம்ப வசதியானவங்க தான். அந்த மாதிரி தான் ஆண்டாள் பாட்டியும் என் வாய்ஸுக்கு ரசிகை ஆயிட்டாங்க போல இருக்கு. ஆனா அப்படி என் வாய்ஸ்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் எப்பவுமே நார்மலா தான் பேசுறேன். அப்படி இல்லம்மா, மனசு நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட குரல் முகம் எல்லாமே அழகா தான் தெரியும். ஐயோ அத்தை, அடுத்து நீங்களா? போங்க, என் வாய்ஸுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபேன்ஸே போதும். சரிம்மா, ரேடியோல உன் வாய்ஸ் கேட்டு ரசிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உன் எஃப்எம்ல உன் கூட ஒர்க் பண்றவங்க யாராவது உன் வாய்ஸ பாராட்டி இருக்காங்களா? என் கூட ஒர்க் பண்ணவங்க என் வாய்ஸ பாராட்டினது அந்த சித்து இருக்கான்ல, அதான் அத்தை, அன்னைக்கு உங்களை எஃப்எம்ல பைக்ல கூட்டிட்டு வந்தானே, அவன் தான். ஓ, அந்த சித்து? அந்த சித்து என் வாய்ஸ பயங்கரமா பாராட்டிட்டு இருப்பான். நிஜமாவா? பரவாயில்லையே, கூட ஒர்க் பண்ற பொண்ண கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம பாராட்டி இருக்கானே. அப்ப உண்மையிலேயே அந்த பையன் நல்ல பையன் தான் இல்ல? நான் கவனிச்ச வரைக்கும் அந்த பையன் உன் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறான்ல? ஐயோ அத்தை, அவன் பொதுவா எல்லார் மேலயும் கேர் எடுத்துப்பான். இந்த வயசுல அவனுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான குணம், எல்லாருக்கும்லாம் இருக்காது. ஏமா, அப்புறம் உனக்கு என்னைக்காவது உன் லைஃபுக்கு ஆகாஷை விட சித்து தான் பொருத்தமா இருப்பான்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? இல்லம்மா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, அதனால எப்பயாச்சும் ஏதாவது ஒரு நொடியில உனக்கு அப்படி தோணியிருக்கா? ப்ளீஸ் அத்தை, என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ்ளோ நேரம் நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? இல்லம்மா, அது வேண்டாம் அத்தை, திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எனக்கும் ஆகாஷ்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை கூட நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன். இதுக்கப்புறமும் கூட சாரி அத்தை, உங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு மேரேஜ் விஷயத்துல நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி உனக்கும் ஏதாவது குழப்பம் இருக்குமோன்னு. டெஸ்ட் வச்சீங்களா? சாரி அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேனா உங்ககிட்ட நான் ஏதாவது கோவமா பேசுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அப்புறம் பார்க்கலாம்.
சித்து சாரதா கிட்ட என்ன சொன்ன? என்னங்க சொல்றீங்க? அவங்க கிட்ட நான் என்னங்க சொல்ல போறேன்? நடிக்காத. ஆபீஸ்ல கூட பகவ பல்லார் அடிச்சிருவேன். என்னது? நீ சொல்லாம தான் என்ன அவங்க அப்படி கேட்டாங்களா? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலங்க. போது நிறுத்து. அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆகாஷை விட சித்து தான் உனக்கு பொருத்தமானவன்னு உனக்கு எப்பயாச்சும் தோடி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு ஷாக் ஆகுற? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா நீ நல்லவே நினைச்சிருவனா? எதுவும் சொல்லாமையா சாரதாத்தை என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் கேக்குறாங்க? ஏங்க நான் எதுவுமே சொல்லலங்க. பேசாத. ஆமா, அவங்கள உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் அவங்கள பைக்ல கூட்டிட்டு வந்த. அன்னைக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்களுக்கு ஆட்டோ புடிச்சு கொடுத்த. அவ்வளவுதானே? இந்த பழக்கத்துக்கே நீ அவங்க கிட்ட இவ்ளோ தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்க சொல்லிருக்கேனா? நீ எவ்ளோ பெரிய கிரிமினலா இருப்ப. ஐயோ, நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட என்கிட்ட பழகாதன்னு. அப்புறம் ஏன் திருந்த மாட்டேங்கிற? நீ திரும்பவும் இந்த மாதிரி செஞ்சன்னு வெய், அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க ஏங்க மா. ஏய், என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? சிறுத்தை எங்க? நீ மட்டும் தான் வந்திருக்க? மா, இன்னைக்கு நீங்க தென்றல மீட் பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா, தென்றல மீட் பண்ணீங்களா? ஆமா. மீட் பண்ணி என்ன பேசுனீங்க? உன்னதாமா கேக்குறேன், மீட் பண்ணி என்ன பேசுனீங்க? ஏண்டா கத்துற? அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அப்ப நீ கேட்டது தப்பா தெரியலையா? எனக்கு தப்பா தெரியல. மா, கடுப்பு ஏத்தாதமா. நீ பாட்டுக்கு தேவையில்லாம அவகிட்ட போயிட்டு உனக்கு சித்து பொருத்தமானவன் என்னைக்காவது தோணி இருக்கான்னு அவகிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவ என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? நான் தான் உங்களை நல்லா காக்கா பிடிச்சு அவகிட்ட கேளுங்கன்னு உங்களை உசுப்பேத்தி விடுறேன்னு சொல்லி கண்டபடி என்ன திட்டுறாமா. இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்லுமா, இதெல்லாம் எனக்கு தேவையா? இதையே என்கிட்ட கேக்குற? அவகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நான்லாம் ஒன்னும் சொல்லல. அவங்களாதான் வந்து உன்கிட்ட அப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னு அவளை ஏன் பக்கம் திருப்பி விட்டுருக்க வேண்டியதானே? ஓ, அப்படி திருப்பி விட்டுருந்தா மேடம் தென்றல் கிட்ட என்ன சொல்லிருப்பீங்க? உண்மையை சொல்லிருப்பேன்.